ஃபைனலி இட்ஸ் 100th எபிசோட். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய கிரேட் சப்போர்ட் இருக்கிறதுனால, கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால இது 100வது வீடியோவாக அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிறிஸ்துவின் மரணம் சீஷர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணினது. ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த தரிசனமோ சீஷர்களுக்கு மறுவாழ்வை கொடுத்தது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த தரிசனம் கொலைகாரனாக இருந்த சவுலை பவுலாக மாற்றினது. கிரைஸ்ட் ஹஸ் ரிசன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப். என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன ஒரு ரிசரக்ஷன் பவர் இருக்கிறதுலே, உலகத்திலே ஒரு பெரிய பவர் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது ரிசரக்ஷன் பவர் தான். பிரியமானவர்களே, இந்த ரிசரக்ஷன் இந்த வார்த்தை இருக்குல்ல, உயிர்த்தெழுதல் வார்த்தை இருக்குல்ல, ஹீப்ரு பதத்தில் எப்படி போட்டிருக்குன்னா அனஸ்தசிஸ். அனஸ்தசிஸ் எப்படின்னா ரைசிங் அகெயின். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோர்வான நிலைமை இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜீவன் இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களில் ஒரு தொய்வாகவே இருக்கிறதே, என்னுடைய பிஸ்னஸில் ஒரு தொய்வாகவே இருக்கிறதே, என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுந்த நன்மையை வரமாட்டேங்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இந்த அனஸ்தசிங்கிற வார்த்தை என்ன போட்டிருக்கு அப்படின்னா ரைசிங் அகெயின். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுத அந்த கிரியை உங்கள் வாழ்க்கையில், அந்த பவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போதும் நிச்சயமாகவே உங்களுக்கு மறுபடியும் உயிர்த்தெழுந்த அனுபவம் நிச்சயமாக உண்டாகும். பிரியமானவர்களே, அடுத்ததாக ஜீவனுமாக இருக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஜீவன் என்றாலே எபிரேய பதத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஜோ அப்படின்னா லைஃப், ஜீவன் அர்த்தம். அப்போ ஜோக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, லைஃப் டைம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள வாழ்வாக இருக்கும். அப்படி தானே? இன்றைக்கி ஒரு செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜீவன் இருந்தால் தான் அது நல்லா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கிறது. என்ன பார்க்கறதுக்கு நல்லா பச்சை பசையாக இருக்கும். ஜீவன் இல்லாட்டா அந்த செடி எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒரு காய்ந்து போகிற நிலைமை இருக்கிறது என்றால், ஒருவேளை என் வாழ்க்கை கருகி போய் இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையே, இந்த வசனத்தின் சத்தியம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜீவனையும் ஒரு உயிர்த்தெழுதலையும் உண்டாக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாசரஸ்க்கு வாழ்க்கையில் ஜீவனும் இல்லை, ஒரு உயிர்த்தெழுதலும் இல்லை. அவன் கல்லறையில் அடக்கப்பட்ட 4 நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, ஆனால் 4 நாட்கள் ஆயிடுச்சு. யூதருடைய மரபின்படி 4 நாட்களுக்கு அப்புறம் அந்த ஆவியும் சரீரமும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லை அப்படின்னு கருதுவாங்க. அந்த சூழ்நிலைகளிலையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை அங்கே பேச போதும் மரித்த அவனுடைய சடலம் உயிர் பெற்றது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதே போல் மரித்த உங்களுடைய வாழ்வு, மரித்த உங்களுடைய காரியங்கள் இனிமே அவ்வளோதான், எல்லாமே முடிந்தது அப்படின்னு கல்வாரி சிலுவையில் இயேசு சொன்னார்ல, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை திரும்பவும் உயிர் பெறும் இயேசுவின் நாமத்தினால. அது எப்படி உயிர் பெறும் என்றால், வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்கே பிழைப்பான் அப்படி இருக்கு, ஜாவோ, இசட்ஏஓ, ஜாவோ அப்படின்னு இருக்குது. அப்படின்னா குயிக்லி லிவ், அவன் சீக்கிரமாக பிழைப்பான். எஸ் பிரதர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என் வாழ்க்கை ஒரு மரித்த நிலைமையில தான் இருக்குது, ஆனால் என்னைக்கு எனக்கு அந்த டே எனக்கு தெரியுமே. வசனம் தெளிவாக சொல்கிறது, குயிக்லி, சீக்கிரமாக உங்களுடைய மரித்த வாழ்வு பிழைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாட்கள் அவர் இந்த பூமியில் அவர் இருக்கு. பாருங்க, அவர் தொடுறாரு, அவர் பார்க்கிறாரு, அவர் சீஷர்களோடு அவர் சாப்பிட்றாரு, அப்படி தானே? அவரோட நடந்து போகிறார், அவர்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, சில திட்டங்களை குறித்து சீஷர்களோடு அவர் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் நிறைய பேர்த்துக்கு விஷன்ஸ் கொடுத்தார், அப்படி தானே? நிறைய பேர்த்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனங்களை கொடுத்தார். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு தரிசனம் இல்லையே, எனக்கு இன்னொன்று பார்க்கலே நீங்கள் சொல்கிறவங்க, இன்று இரவு நீங்கள் நிச்சயமாக தரிசனத்தை பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் தரிசனம் பார்த்தவர்கள் அடுத்து நான் என்ன செய்யணுங்கிற காரியத்தையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, ஒரு பெண்மணிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அவர் காண்பிக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இது யார் என்றால் மகதலேனாள் மரியாள். பாருங்க, she was a sinful person, அப்படி தானே? அவள் நிறைய பாவங்களை செய்த ஒரு பெண்மணி, இந்த உலகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. ஆண்டவர் பாருங்க, முதலாவது அந்த மரியாளுக்கு, மகதலேனாள் மரியாளுக்கு ஆண்டவர் தன்னுடைய காட்சியை அவர் காண்பிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க,
அவருடைய வேல்யூவை கூட்டுறாரு. இப்போ அவள் போய் அந்த செய்தியை சொல்ல போதும் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், ஏசப்பா உனக்கு காட்சியளித்தாரா, அவளுடைய வேல்யூ பாருங்கள், அவளுடைய தரத்தை உயர்த்துகிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை ஒரு தரமில்லாத வாழ்க்கையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஒரு குவாலிட்டியே இல்லையே, என்னைய பார்க்குறவங்க ரொம்ப சீன் இருக்கிறாங்களே, அந்த சீனு கிடந்த இந்த மகதலேனாள் மரியாள், மேக்தலேன் மேரி, அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமித்து ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல் பாருங்கள், ஆண்களில் பார்த்தீங்கன்னா முதலாவது யாருக்கு தேவன் காட்சியளிக்கிறார் என்று பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இந்த வாக்கியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆண்டவர் தரிசனமாவார். அதுக்கப்புறம் 500 பேருக்கு தரிசனமாகிறார், யாக்கோபுக்கு தரிசனமாகிறார், பவுலுக்கு தரிசனமாகிறார். ஆனால் முதலாவது ஒரு ஆணுக்கு யார் பார்த்தீங்கன்னா அது கேபா. அது எங்க பீட்டருக்கு தரிசனமானார். அவனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவர் கூடயே நான் 3 வருஷம் நான் வாழ்ந்தேனே, அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் சபிச்சிட்டேனே. யூதாஸ் காரியத்தை பண்ணுறதை காட்டிலும் பேதுரு பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம், அப்படி தானே? அவன் குற்றத்தை நிமித்தமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அதனால தேவன்ட்ட அவனால் போக முடியல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம நிறைய பாவங்கள் குற்றங்கள் பண்ண போதும் இயேசுகிட்ட போக முடியலையே. ஆனால் நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் உங்களுக்கு முன்பாக போகும். அந்த கார்கள் முன்பாக ஒரு வசனம் இருக்கும், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு வசனம் இருக்கும், அப்படி தானே? அதே போல தான் பாருங்கள், இன்றைக்கு பேதுரு தேவனை தேடி போகவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் பேதுருவை தேடி வந்து காட்சி கொடுத்தார். பிரியமானவர்களே, God never rejected any person. தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். பிரியமானவர்களே, ஒரே நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் நிறைய பேருக்கு காட்சியளிக்கிறார். எப்படி காட்சியளிக்க முடியும்? பிகாஸ் அவர் God is an omnipresent and omniscient. அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தேவன், அவர் எல்லாம் அறிந்த தேவன். பாருங்கள், இன்னைக்கு உண்மையில் நம்மளுக்கு தரிசனம் தேவை. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்ன வரைக்கும் நான் தரிசனமே நான் பார்க்கல பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்தா நான் சொல்கிறேன், இன்றைக்கே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்களேன். ஏன்னா தரிசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அகஸ்டின் ஜெயக்குமார் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருக்கு ஆண்டவர் தன்னுடைய ரத்தம் படிந்த கண்களை காண்பித்தார். அந்த காட்சியை கண்டவனே அவருடைய வாழ்க்கையை மாறினது. டிஎல் ஆஸ்போர்ன் அவர் ஒரு தரிசனத்தை பார்த்து சிலுவையின் கோர காட்சியை பார்த்தோன்னே அவருடைய வாழ்க்கையை மாறினது. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். பாருங்கள், தரிசனம் வாழ்க்கையை மாற்றும். So then why God gave vision? எதுக்கு ஆண்டவர் தரிசனங்களை காமிக்கிறார்? தரிசனம் காமிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பிரியமானவர்களே, தரிசனம் சும்மா அவர் டைம் பாஸ்க்கு அவர் காண்பிக்கல. நீங்கள் ஒருவேளை நீங்கள் நிறைய தரிசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதற்கு ஆண்டவர் அதை காண்பிக்கிறார் என்றால், நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறார், நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறார். முதலாவது மேக்தலேன் மேரிக்கு ஆண்டவர் தரிசனம் காமிச்சார்ல, என்ன ஒர்க்கு கொடுக்குறார் நம்ம பார்ப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதர இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். பாருங்க, தரிசனம் கொடுத்துட்டு சும்மா போகல, தரிசனம் கொடுத்தோடனே ஒரு வேலையை கொடுப்பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் தரிசனங்களை வாங்கி கொண்டு அப்படியே நீங்கள் இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரங்க தரிசனத்தை வாங்கி நிறைய தரிசனம் அவங்க கர்த்தர் காண்பித்திருப்பார். ஆனால் பாருங்கள், தரிசனத்தை பார்த்தவொடனே அப்படியே தான் அவங்க இருப்பாங்க. அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியும். ஆனால் God expect work from us, my friend. அடுத்ததாக யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 17 வரைக்கும் ஆண்டவர் பேதுருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பார்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பியா, என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பியா. பாருங்கள், ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறார். பவுலுக்கு ஒரு தரிசனத்தை தேவன் காண்பித்தார், அப்படி தானே? அது முடித்தோடனே பவுலுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறார். நீ புறஜாதிகள் மத்தியில் நீ பெரிய ஊழியக்காரனாக இருப்ப, நீ எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீ இருப்ப. பாருங்கள், ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிற தேவன். அட் த சேம் டைம் God expect work from us. யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி தரிசனத்தில் கொடுக்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. மேத்யூ 28:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரேட் கமிஷன், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை இந்த உலகத்துக்கு நான் அனுப்ப போகிறேன். ஒரு ஒர்க் கொடுக்குறார் ஆண்டவர். அகஸ்டின் ஜெயக்குமார் ஐயாவுக்கு எதுக்கு அந்த தரிசனம் கொடுக்கிறார்? பீகாரில் என் பிள்ளைங்கள்லாம் செத்து கொண்டு இருக்கிறார்கள், என் பிள்ளைங்கள்லாம் பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை தேவை மகனே, நீ பீகாருக்கு போவியா?
இன்றைக்கி பாருங்கள், பீகாரில் ஒரு குட்டி சாம்ராஜ்யத்தையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா மூலமாக அவர் நிரூபிக்கிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தேவன் பண்ணியிருக்கிறார். அங்கே என்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலுமே சிஎம் உள்ளுக்கு உட்கார்ற அளவுக்கு அகஸ்டின் ஜெபக்குமாருடைய தலையை தேவன் அங்கே உயர்த்தினார். பாருங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவர் நிறைய வேலைகளை பார்த்தார். அவர் சும்மா இருக்கவில்லை. எம்மாவூர் சீஷர்களோடு நடந்து போனார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது. அவர் ராஜ்யங்களை குறித்தும் திட்டங்களை குறித்தும் சீஷர்களிடத்திலும் அப்போஸ்தலரிடத்திலும் அவர் பேசினார் என்று. எல்லாருடைய சந்தேகங்களை அவர் நீக்கினார் என்று. தோமாவுடைய சந்தேகத்தை அவர் நீக்கினார். இந்த சீஷர்களுக்கு அவர் மீன்களை சுட்டு அவர் வைத்திருந்தார். பாருங்க, அவர் சும்மா இருக்கவில்லை, அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். He always live. இங்கும் ஜாவோ என்ற அந்த பதத்தை எபிரேய பதத்தை ஒரு சொல்லியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவர் எப்பொழுதும் அவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிற தேவன். இன்னைக்கு உயிர்த்தெழுந்து திருப்பி அவர் மரிச்சு போகலை. லாசஸ் நிறைய பேர் உயிர்த்தெழுந்தாங்க, அப்படி தானே. லாசஸ் இறந்து போனார், லாசஸையும் கத்தர் உயிர்த்தெழுந்தார், அப்படி தானே. நாயினூர் விதவையினுடைய மகன் இறந்து போனால் அவனையும் கத்தர் உயிர்த்தெழுந்தார். பாருங்க, எவிரு பொண்ணு இறந்து போனாங்க, அவங்களையும் தேவன் உயிர்த்தெழுந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லாசஸ் இறந்து போனார், அந்த நாயினூர் விதவையின் பையன் இறந்து போனான், அந்த எவிரோடைய பிள்ளை ஒரு நாள் இறந்து போனாங்க, அப்படி தானே. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்தார், இன்ன வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் எபிரேயர் 7:25 பாருங்க, he always lives. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். எதற்காக உயிரோடு இருக்கிறார்? for saving us. அவர் ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் நம்மளுக்காக எப்பொழுதுமே வேண்டுதல் செய்கிறவராகவே இருக்கிறாராம். இன்னைக்கும் பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ரோமர் 8:34 போட்டிருக்கல, அவர் நம்மளுக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், அந்த ரிசரக்ஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது என்றால், அவர் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மார்க் 16:17 போட்டிருக்குது. அந்த அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வரங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, He gives us the gift of spirit. அவர் வரங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் He gives us Holy Spirit. Hallelujah. எவ்வளோ ஒரு நன்மையான காரியத்தை தேவன் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறார். பாருங்க, நான் போகிறேன், எனக்கு இணையான ஒருத்தர் நான் அனுப்புகிறேன், அவர் உங்களை தேற்றுவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. ரோமர் 6:11 போட்டிருக்குது, அவர் நம்மளுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பழைய எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின, அவர் நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறார். கடைசியாக மார்க் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, இதோ சகல நாட்களில் நான் உங்களோடே இருக்கிறேன். முடிவு பரியந்தம் அவர் நம்மளோடே இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு வேளை என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மரித்த தருவாயில் இருக்குது, அல்லது மரித்து விட்டுச்சு, அல்லது லாசரஸை போல 4 நாள் ஆயிடுச்சு, பல மாதங்கள் ஆயிடுச்சு, பல வருஷம் ஆயிடுச்சுன்னு புலம்பி கொண்டிருக்க சகோதரா சகோதரி, நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியை கொண்டு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை இன்றைக்கு உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நீங்கள் என்ன பிரச்சனை நோக்கி கொண்டிருக்கிறீங்களோ அங்கே செயல்படுது ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. எப்போ பிரதர் இது முடியும்? சீக்கிரமாக. இட்ஸ் குயிக்லி, ரொம்ப ரேப்பிடாக, ரொம்ப சீக்கிரமாக அந்த மரித்த எல்லா காரியமும் உயிர்த்தல தேவனால் கூடும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வார்த்தையை உங்களோடு பேசும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி என்றால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு தகவல், ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது, ஹாப்பி ஈஸ்டர்னு யாரும் சொல்லக்கூடாது, சரியா? நீங்கள் எப்படி சொல்லணும்னா, ஆங்கிலத்தில் நீங்கள் சொல்லணும்னா கிரைஸ்ட் ஹஸ் ரிசன் அப்படி நீங்கள் சொல்லுங்கள். தமிழில் நீங்கள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொல்லி நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸ்டருங்கிறது எஸ்தாங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கிறது. அது மற்ற அந்த கிரேக்கமோ வேறு ஏதோ சொல்லுவாங்க, அது அந்த தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்டர் நீங்கள் சொல்லாதீங்க. எஸ், கிரைஸ்ட் ஹஸ் ரிசன். உங்கள் வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுந்து விட்டார், என்னுடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பை ஃப்ரம் டிமான்.